அந்த தொப்பவே குறுகுறுன்னு பார்ப்பேன். மனைவி ஏதோ ரசிச்சு பாக்குறாங்கன்னு அவர் பேசாம இருக்காரு. ஒரு மனத்தக்காளிக்கெல்லாம் இவ்வளவு நேரம் நான் பேசுனது இல்லடா, உனக்காக பேசுறேன். ஃபிட்னஸை வலியுறுத்தக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கமும், எப்பா முடியல அப்படின்னு சொல்லி அதற்காக சோம்பல் படக்கூடிய கொஞ்சம் லேசியா இருக்கக்கூடிய கணவன்மார்களுமாக ரெண்டு பக்கம் இருக்கீங்க. என்னென்னலாம் பண்ணி உங்க கணவரை என்கரேஜ் பண்றீங்க? ஃபிட்டா இருக்கிறதுக்கு எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்றீங்க? பலது இருக்குதே, எதை சொல்றது? டெய்லி அவருக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவேன். டெய்லி மோட்டிவேஷனல் வீடியோ அனுப்புவீங்க அபௌட் ஃபிட்னஸ். ஓ, நீ அப்படி வரியா? எப்படி பைசெப்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் இன்னும் ப்ராட் ஆர்ம்ஸா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் டெய்லியும் அனுப்புவேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இப்போ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு டிலீட் பண்ணுவீங்களா இல்ல பார்க்காமலே டிலீட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் பாக்குறதே இல்ல சார். பாக்குறதே கிடையாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சத்து மாவு தான் சார் குடிக்கிறேன். அப்படியே பசிச்சா கூட ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இப்போ சத்துமாவே ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சாருன்னா அதுவே அவருக்கு வந்து ஃபில்லிங்கா தான் இருக்கும். அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும், அவருக்கு தானமா தெரியும். அது அவருக்கு ஃபில்லிங்கா இருக்கணும். ஆஃப்டர்நூன் லஞ்சாவது ரைஸ் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா தோசை இருக்கும் சார். தோசை சாம்பார், அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி இருக்கும் சார். ஏமா இப்படி சாப்பிட்டு வளர்ந்த பையனுக்கு காலையில சத்து மாவு மத்தியானம் வறண்ட தோசையும் கொடுத்தா எப்படிமா சாப்பிட முடியும்? அது எனக்கு ஒரு ஆசை. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஒரு 4-6 பேக்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 4 பேக்ஸ்ல ப்ராட் ஆர்ம்ஸ்ல நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்க்கிள்ல நான் போஸ்ட் பண்ணும் போது எல்லாரும் பார்த்து என் ஹஸ்பண்டை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சார் அவங்க பார்க்கறதுக்காக நான் சத்துமா குடிக்க முடியுமா சார்? குட் கொஸ்டின். அது ஒரு 21 days ஒரு ஹாபிட் ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இதுவா இருக்கும். சோஷியல் மீடியாலேருந்து ஒரு 21 days வெளியில வந்திருக்குன்னா பழகிரும். சூப்பர். ஹெல்தியா இருக்கிறது நல்லது தானே சார்? ஹெல்த் வேற, 6 பேக்குக்கு ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லை. கரெக்டா சொன்னீங்க. தம்பி நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் பேங்கிங் செக்டர்ல அங்க மேனேஜர். யார்ட்டையும் சட்டையை கட்டிட்டு சண்டை போறது இல்லையே? அந்த மாதிரிலாம் இல்ல அப்புறம் சார். என்னத்துக்குன்னு அவருக்கு 6 பேக்? அது அவருக்கு பிடிச்சிருக்கு சார். இதெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? இல்ல சார், இல்ல புரியல இல்ல சார். அவ்வளவுதான். வீட்டுக்கு வரணும். நான் இருக்கிறேன் குறுக்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இப்ப கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. 2 பட்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாவே வாங்கிடுறதா? சார் நான் 44 சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணும் சார். அவங்க எனக்கு தெரியாம 42 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அதுக்கு தான் ஃபிட் ஆகணும், நீ அதுக்காக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. என்ன கொடுமை சரவணன். ஆனா இப்படியே எப்படி போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இப்படி பட்டன் கலண்ட மாதிரியே எப்ப பிய்யின்டாங்கிற பயத்தோட. வீட்டுல வேற ஏதாவது சைஸ் இல்ல சார், 42 தான் இருக்குது. விதி இந்த கழுத முண்டை கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா. அவருக்கு நீங்க இனிமே சட்டை வாங்குறீங்களோ இல்லையோ கன்ஃபார்மா பனியன் வாங்கிருங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்துல 2 ஓபன் ஆயிடுதா. இப்ப ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்காப்ல. நக்கல்யா அவனுக்கு. நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, கோபி அண்ணா அங்க இருக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசிக்கோன்னு வேற சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. உங்களை நான் டார்கெட் பண்ணல. இல்ல இல்ல, என்ன டார்கெட் பண்ண? எனக்கு வீட்டுல ஆள் இருக்கு. சாம்பார் ஆப்பு எனக்கு. அந்த தொப்பை தெரியும் இல்லைங்களா, அப்படியே இரிட்டேட் பண்ற மாதிரியே பார்ப்பேன் நான். அந்த தொப்பவே குறுகுறுன்னு பார்ப்பேன். மனைவி ஏதோ ரசிச்சு பாக்குறாங்கன்னு அவர் பேசாம இருக்காரு. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவாரு. நல்லா ட்ரெஸ் பண்ணி அவரை டான்ஸ் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அது நம்ம முன்னால பிள்ளைங்களை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் இப்ப புருஷனை வச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சேலஞ்ச் போட்டாங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம் சாப்பாடே சாப்பிடக்கூடாது. சுத்தமா சாப்பாடே சாப்பிடக்கூடாது. சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஸ்ப்ரவுட்ஸ். எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னே அந்த மெஷர்மெண்ட் டேப் எடுத்து என் வயிறை மெஷர் பண்ணுவாங்க. எவ்வளவு தொப்பை குறைஞ்சிருக்கு. பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பாத்தியா? என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரவுட் கட்டி கொடுத்து அதை டெய்லி சாப்பிட சொல்லி வயிறு அளக்கிறது எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அப்சஸ்டா இல்லையா? ஓவரா இல்லையா? குறைச்சிடுவாங்கன்ற ஒரு தாட்டு தான். நீங்க உணவு டேஸ்ட்னு எல்லாத்தையும் கட் பண்ணீங்கன்னா லைஃபோட டேஸ்டே போயிரும்ல. அதனால வீக்கெண்ட்ல காம்பன்சேட் பண்ணிப்பேன் நல்ல ஃபுட்டா கொடுத்து. இப்போ அவருக்கு உங்க மேல காதல் வரணும்னா ஒரு 6 நாள் ஒரு கண்ணிலே படாம வீக்கெண்ட்ல கண்ணில் பட்டா மட்டும் காதல் வந்துருமா? நல்லா இல்ல வெறுப்பு வருமா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தம்பி எந்திரிச்சுங்க. அவரே கரெக்டா தான் இருக்காப்ல. அப்புறம் இதுக்கு இன்னும் ஒல்லியாக பாக்குறீங்க? உட்காருங்க சார். ஆக்சுவலி ஒரு குட்டி தொப்பை இருக்கு சார் அவருக்கு. அது சாப்பிட்டோன்னு தெரியும் சார் லைட்டா வயிறு. அதே தொப்புன்றாங்க சார். நான் சாப்பிட்டாலும் தெரியக்கூடாது இல்ல சார் வயிறு இருக்கிறதே. நான் வயிறை தான் கட் பண்ணணும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ சப்போஸ் நான் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட அவங்க ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீடியோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு என்ன இழுக்கிறேன்? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். சப்போஸ் யார் வீடியோ போயிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஏஜ் வந்து 40 or 45, எனக்கு ஏஜ் 28. என்னையே சொல்லு நல்லா இருக்கு. சரி அப்போ சொல்றேன். நல்லா இருக்கும் இது ரொம்ப.
இப்படி நீ சாப்பிட்டனா கோபிநாத் மாதிரி தான் இருப்ப 40 ஏஜ்ல அப்படின்னு சொல்லி. நான் என்ன பெருமையா ஏதோ சொல்ல போறான்னு இல்ல நீ ஆளை மாத்திரு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவரோட போன் எடுத்து அலாம்ல வந்து லைக் எரும மாடு ஏஞ்சிக்கோ, நீ ஏஞ்சாதான் ஃபிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது புதுசா இருக்கே. I am not Batman. அந்த காதலில் சுயமரியாதையில எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் சார் இது. நல்லா இறங்கி இருக்கீங்க தம்பி. உங்களை ஃபிட்டா இருக்க வைக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர்கள் என்னென்ன சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த 3 மணிக்கு பிரியாணிக்கெல்லாம் போவோம் சாப்பிட. 3 மணிக்குனா காலையில ஏன் 3 மணிக்கு தான் நீ தின்னணுமா? அதான் நானும் கேட்குறேன். நைட்டு சோறு போட மாட்டா சார். புரியல. 8 மணிக்கு சாப்பாடு ஷட்டில் விளையாட போனா 10 o'clock தான் வருவேன். நைட்டு சோறு போடாம 3 மணிக்கு பசிக்கு தான் சார் செய்யும். அதானே உலக வழக்கம். நைட் சாப்பாடு போட மாட்டேன்னா ஸ்ப்ரவுட்ஸ் அதெல்லாம் வைப்பேன். அவருக்கு அதெல்லாம் சாப்பாடு கிடையாது. தூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு வந்து எப்படின்னா இட்லி தோசை அப்படி எல்லாம் இருக்கணும். இல்ல இதெல்லாம் யாருக்குமே சாப்பாடு கிடையாதுமா. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஒரு மனுஷன் சாயந்தரம் ஒரு 2-3 மணி நேரம் ஷட்டில் விளையாட்டு வர்றான். கரெக்ட் தானே? அப்ப கரெக்டா வீட்டுக்கு வரணும்ல. ஒரு 10-10:30 ஆயிடும். சபாஷ், சரியான போட்டி. என்னமோ ஃபிட்டாவும் இருக்கணுங்கிறீங்க, அதுக்காக விளையாட போனாலும் வீட்டுக்கு வந்துடணுங்கிறீங்க. நைட்டு பெரும்பாலும் என்ன உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் போகும். இல்ல அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு. என்ன கொடுமை சரவணன். அதோட லைட்டா நான் ஏதாவது வைப்பேன். என்ன வைப்பீங்க? லைக் ஏதாவது ஒரு பேன் கேக்கோ இல்ல கேக்கா. உங்களுக்கு நைட் என்ன டின்னர் சாப்பிடணும்னு ஆசை தம்பி? சார் நார்மலா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இட்லி தோசை. ஆக்சுவலா ஒரு நார்மலா வாழ்ற மனுஷன் வாழ்ற வாழ்க்கையை சொல்றாப்ல. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அது 4 இட்லி ராகி இட்லியா கொடுத்தா வேணாம்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? சார் டேஸ்டே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி சார் சாப்பிட முடியும்? ஆப்ஜெக்ட்ங்கறாப்ல ஃபுட்னே சொல்லல. ஐயோ. இப்போ மத்தியானம் ஒரு எத்தனை மணிக்கு சாப்பிடுவாப்ல? 12:31 I guess. அப்போ 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சாப்பிடுற ஒரு ஆளுக்கு பசிக்குமா பசிக்காதா? Tell me. அது கரெக்டா இருக்கும். நிறையவே வைப்பேன் நானு. ஏமா அத நிறைய வச்சாலும் எப்படிமா திங்கிறது? மாடு கொலை திங்கிற மாதிரி எவ்வளவு சாப்பிட முடியும்? 1000 பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. சார் காலையில வெஜிடபிள்ஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு 2 வடை சாப்பிட வரும் சார். அந்த வடை சாப்பிடுறது அவங்களுக்கு பொறுக்காம நீ இனிமே வெஜிடபிள்ஸே வாங்க போவேனா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆசையா 2 வடை சாப்பிடுறான். இல்ல சார் 2 வடை எல்லாம் கிடையாது. மார்னிங் போனா 6 வடை குறைஞ்சு சாப்பிட மாட்டாரு. நான் குமார் அவசரப்பட்டியே 6 வடை. ஆமா, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னையும் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் 3 வடையை நீங்க சாப்பிடலாம்னா? என்னையும் கூப்பிட்டு போனா பக்கத்துல நின்னுட்டு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்ததுனால இப்ப 6ல இருந்து இப்ப 3 வந்திருக்கு. இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. ஏன் இவ்வளவு பெரிய வடை மேல உங்களுக்கு? அந்த கடையில நல்லா இருக்கும் சார். அந்த கடையில் நல்லா இருக்கும். அந்த கடை பேரே வடகடை தான் சார். வடக்கடைய வேற என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். ஃபேக்டரியில தான் சார் சாப்பிடுவேன். அதாவது டிஃபன் அண்ட் லஞ்ச் வந்து ஃபேக்டரியில தான் சாப்பிடுவேன். அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிட முடியும். நைட்டு வந்து ஒரு 2 days பேக் கூட மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, முருங்கைக்கீரை இருந்துச்சு. பாத்தீங்களா? வைஃப் என்ன சொன்னாங்கன்னா, தோசை ஊத்தி வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்காது வேர்க்கடலை சட்னி இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப நாக்கு செத்து போறது அப்படிமாங்க. ஏன்னா ஃபேக்டரியில காலைல மத்தியானம் அப்ப வீட்லயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு வர்ற மனுஷன்ட்ட வந்து நீங்க ஒரு நல்லது கெட்டது செஞ்சு கொடுத்தா என்ன? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஹெவியா சாப்பிட்டா வெயிட் போடும் உங்களுக்கு. அதுக்காக 6 days ஒர்க்ல அன்னைக்கா ஒரு நாள் தான் செய்யறாங்க. அன்னைக்கு கூட சாப்பிட முடியலன்னா எப்படி? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. மணத்தக்காளி கீரை எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனா சிக்கன் மட்டன் கேட்டவன்லாம் கூட பரவாயில்ல, கேவலம் மணத்தக்காளி கீரை கேட்கறான் ஒருத்தன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. செஞ்சிருப்பாங்க, எங்க அம்மா செஞ்சிருப்பாங்க. அப்பா செமையா இருக்கும், இன்னைக்கு சாப்பிடலாம். தோசை தான் இருக்குல்ல, தோசை சாப்பிடுங்க. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? எதுக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்டு இப்ப என்ன இன்னும் வெயிட் போடணுமா? ஒரு நாள் தானே சார் சாப்பிட போறோம். அவரு சாப்பிடறேன்னு விருப்பப்பட்டதுதான் ஹெல்த்தி இந்த 2 விஷயத்துல. அதானே மோச போயிட்டா. வீட்டுல யாருக்கு அதிகாரம் அப்படிங்கறத காட்டுறதுக்கு நீ சோத்த போட்டு திங்காத உங்க அம்மா சொன்னிச்சுங்கிறதுக்காண்டி நான் ஊத்துற தோசையை தின்னு அப்படிங்கறத ஒரு ஐடியாவா? என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. சாப்பிட்டா 1/2 an hourல போய் தூங்கிடுவாங்க. கொஞ்சம் தோசை சாப்பிட்டா ஒரு 3 மணி நேரம் முழிச்சிருப்பாரா என்ன? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா சரிதான் தைரியமா நினைச்சேன். ஒரு நிமிஷம் நீ பேசாம இரு. ஒரு மணத்தக்காளிக்கெல்லாம் இவ்வளவு நேரம் நான் பேசுனதுலடா.
உனக்காக பேசுறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அது மணத்தக்காளி இல்ல, இது தோசை இல்ல, செஞ்சது யாருங்கிறது தான் கேள்வி. கரெக்டா கட்டுவிட்டா? என் பையனுக்கு 6 வயசு சார், எனக்கு 40 வயசு ஆகுது. என் பையனுக்கு 3 தோசை தான், எனக்கு 3 தோசை தான். பொடி இருக்கும் இல்லையா, அந்த பொடியை சாப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். 6 வயசு பையனுக்கும் 3 தோசை, அந்த பையனை பெத்த அப்பாவுக்கும் 3 தோசை. எப்படி இந்த லாஜிக் எப்படி கரெக்ட்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. சார் இவரு ஓவரா சாப்பிட்டுருவாரு சார். சுட்டு போட அப்புறம் தோசையோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இல்ல புரியல. சட்னியும் குழம்பும் நல்லா இருந்துச்சுன்னா உடனே டபுளா சாப்பிடுவாரு. சோ நம்ம பொடியோட விட்டுட்டோம்னா தோசையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஓ அப்படியா விஷயம்? உங்க பிள்ளைய மட்டும் நல்லா அப்படி பாத்துக்கிறீங்க, அவரை மட்டும் அப்படியே விட்டுறீங்களே ஏன்? நம்ம சொல்றதெல்லாம் நம்ம பையன் கேக்குறான், இவரும் கேட்டார்னா இவருக்கும் எல்லாம் கிடைக்க போகுது. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. 10 வயசுக்கு மேல அவனும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். அவனுக்கும் இதை பண்ணுவீங்களா? அவனுக்கு பண்ண மாட்டேன் சார். அவன் என் பையன் இல்ல. நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். அப்ப இது யாரு? எங்க மாமியாரோட பையன் சார். உங்க கணவர் இல்லையாப்பா அவரு? சொல்றத கேட்டார்னா எல்லாம் செய்வேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? லைஃப் இன்சூரன்ஸ் யார் பேர்ல எடுத்துருக்கீங்க? அதோட நாமினி யாரு? ஒய்ஃப் தான் சார். ஒய்ஃப் தானே? காலங்காலமா ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப் தான் போடணும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. நாமினி கொடுக்கலாம், வேற மாத்தி கொடுக்கலாம். இப்ப அவர் உங்க மேல பற்றுதல் இல்லாம இருக்காரா என்ன? என்ன பண்றது? நான் இல்லாத பிறகும் என் மனைவி சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அதுக்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.